மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற கோபமும் மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற எந்த காரியமும் பிரயோஜனத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரயோஜனத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கோபப்பட்டு எதையும் அடையவே முடியாது, கோபப்பட்டு எதையும் சாதிக்கவே முடியாது, கோபப்பட்டு நம்ம நல்லவங்கன்றத ப்ரூவ் பண்ணவே முடியாது. எதுல ப்ரூவ் பண்ண முடியும் தெரியுமா? ஆவியின் கனிகள்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதனாலதான் இயேசு இங்க சொல்றாரு, ஆவி உயிர்ப்பிக்கிறதா இருக்குது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு ஒருவேளை மாம்சத்துல எடுத்த சில முடிவுகளும் மாம்சத்துல நம்ம பண்ற சில காரியங்களும் குடும்பத்திலையும் சபையிலையும் சமுதாயத்திலையும் வேலை பார்க்கிற இடத்துலயும் பிரிவினையவும் உங்க பேர்ல மிகப்பெரிய கெட்ட பேரையும் உங்க மேல மிகப்பெரிய தூஷணத்தையும் உண்டாக்குமே தவிர வேற ஒன்றை செய்யாது. அதான் இயேசுக்கு சொன்னாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. உயிர்ப்பிக்கிறது உற்சாகம் உள்ளது. அப்ப அந்த ஆவியினால நிரப்பப்படுவதற்கான முதல் முக்கிய வழி என்னது? இயேசு சொன்னார், அடுத்த வார்த்தையிலே சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற 63 நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கு? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கு. இந்த வார்த்தையின்படி கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்கிறோம்னா நம்ம குடும்பத்துல மாம்சம் வெளிப்படாது, நமக்குள்ள மாம்சம் வெளிப்படாது, நம்ம வாயிலிருந்து மாம்ச வார்த்தைகள் வெளிப்படாது.